கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 16வது வசனம். என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் நீண்ட நாள் போராட்டங்களுக்கு விடுதலையும் சமாதானத்தையும் தருகின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். அநேகர் இன்றைக்கு பல சூழ்நிலைகளின் நிமித்தமாய் போராடி கொண்டும் அதிலிருந்து விடுதலையாக வேண்டியும் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள். எப்படியும் நம்மை கர்த்தர் விடுவிப்பார் என்கிற நம்பிக்கையோடு உங்களின் நம்பிக்கையை இன்றைக்கு கர்த்தர் வர்த்திக்க பண்ணுகின்றார். உங்களின் பிரச்சனைகள் சூழ்நிலைகள் யாவும் உங்களை அசைக்குமே தவிர தோற்கடிக்காது. அசைவை கண்டு பயப்படாமல் தாவீதை போல நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று சொல்லுவீர்களானால் உங்களின் சூழ்நிலைகள் உங்களை அசைக்கவோ தோற்கடிக்கவோ செய்யாதபடி கர்த்தர் காப்பார். காரணம், முதலிந்த நம்பிக்கை என்பது கடலை நோக்கி செல்லும் ஓர் ஆழமான நதியாகவும் தடுத்து நிறுத்த முடியாத ஆற்றல் நிறைந்த ஒரு நதியை போலவும் உள்ளதால் அது நிச்சயமாகவே கடலில் சேரும். அதை காற்றாலும் அலைகளாலும் தடுத்து நிறுத்த முடியாதது போலவே உங்களின் விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்குமானால் இன்றைக்கு உங்களை நெருக்குகின்ற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதில் நிச்சயமாக வெற்றி உண்டு, சுகம் உண்டு, சமாதானம் உண்டு. வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் ஏசாயாவின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கையில் அங்கே நான் உங்களுக்காக அரண்களை எல்லாம் இடிந்து விழ பண்ணுவேன் என்று உள்ளதின்படி இன்றைக்கு எவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களுக்கு தடையாக அரண்களாய் தடுப்புகளாய் காணப்படுகிறதோ அவற்றை உடைத்து போடுகின்றார். அவைகள் ஒன்றுமில்லாது போகும்படி இடிந்து விழ பண்ணுகின்றார். மேலும் கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கின்ற ஆசீர்வாத வழிகளில் பிரவேசிக்கும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார். இரண்டாவதாக ஏசாயாவின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கையில் அங்கே ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் எழுந்திராதபடி விழப்பண்ணி ஒரு திரி அணைகிறது போல அணைத்து போடுகிறேன் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களின் சூழ்நிலைகள் கூட இப்படிப்பட்ட சத்துருவின் கிரியைகளினால் ரதங்களைப் போலவும் குதிரைகளைப் போலவும் இராணுவத்தைப் போலவும் எழும்பி ஆரவரித்து கொண்டும் அதிக பயத்தையும் நடுக்கத்தையும் கொடுத்து கொண்டும் இருக்குமானால் இன்றைக்கு அவைகளின் ஆரவார அக்கினிகள் அணைக்கப்படுகின்றது. சீறி பாய்ந்து வருகின்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் ஒன்று போக மற்றொன்று என்று உள்ளவைகளை கர்த்தர் இன்றைக்கு ஒரு திரி அணைகிறது போல அணைத்து போடுகின்றார். சமாதானத்தை தருகின்றார், பயத்தை நீக்குகின்றார். அடுத்ததாக ஏசாயாவின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கையில் என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்றுள்ளதை வாசிக்கின்றோம். என கருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் வறட்சிகளும் தாகங்களும் தவிப்புகளும் காணப்படுகிறதோ ஆங்காங்கே இன்றைக்கு கர்த்தர் ஆசீர்வாதமான ஆறுகளை புறப்பட பண்ணுகின்றார். கர்த்தரிடத்திலிருந்து வருகின்ற ஜீவ தண்ணீரை குடிக்கிறவன் என்றென்றைக்கும் தாகம் அடைவதில்லை. மேலும் அவரிடத்திலிருந்து புறப்படுகின்ற ஜீவ தண்ணீராகிய ஆறு அது பாய்கிற இடமெல்லாம் ஆரோக்கியம், சமாதானம், சுகம், மகிழ்ச்சியை தருகிறது. அதோடு மட்டுமல்லாமல் அவர் தம் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறபடியினால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை என்பதை விசுவாசியுங்கள். அற்புதங்களை காண்பீர்கள், நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள். என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாரா.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். 2 கொரிந்தியர் 1:4. பிரியமானவர்களே, இயேசு உலகில் மனிதனாக பிறந்து சகலவிதமான உபத்திரவங்களையும் அனுபவித்து சிலுவையில் எங்களுக்காக தம்மை ஒப்பு கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்தவர். அவர் பரிசுத்தர் என்பது பலவீனங்களில் எமக்காக பரிதவிக்கிறவராக அல்ல, எம்மை பலப்படுத்தும் பிரதான ஆசாரியராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட தேவன் எமது ஆறுதலின் தேவனாய் இருப்பது எவ்வளவு பெரிய ஆறுதல்! அது மட்டுமல்ல, தேவன் அருளும் ஆறுதலானது நாம் மட்டும் ஆறுதல் அடைவதற்காக அல்ல, உபத்திரவப்படுகிற மற்றவர்களையும் ஆறுதல் படுத்தக்கூடியதான ஆறுதலாகும். அப்போஸ்தலனான பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எங்கள் மீது நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மீது நம்பிக்கை வைத்தோம். எங்களுக்கு மரணமே நேரிடப் போகிறது என்று நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். நீங்கள் எங்களோட பாடுபடுகிறது போல ஆறுதலிலும் பங்கு கொள்வீர்கள் என்றும் கூறுகின்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று நாம் பாடுகளை கண்டு பயப்படுகிறோம். எப்போதும் சுகமான வாழ்க்கையை விரும்புகிறோம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பஞ்சமத்தை வாழ்க்கை அல்ல, அது உபத்திரவங்களின் ஊடாக வெற்றியை அடையும் வாழ்க்கை. இந்நாட்களில் இன்னும் அதிகமாக எம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம், கிறிஸ்துவுக்குள் பலப்படுவோம். ஏனெனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் இந்நாட்களில் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு வரும் ஆறுதலும் பெருகுகிறது. ஆகையால் நாம் ஆறுதலின் தேவனை பற்றி கொள்வோம். உபத்திரவம் வரும், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். எங்களுக்கு தினசரி வருகின்ற எல்லா போராட்டங்களையும் ஜெயிக்க தேவையான பலனை தேவன் தரும்படியாக தேவனிடத்திலே ஜெபிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you. இன்றைய வேத வார்த்தை, இன்றைய நாளிலும் 7ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை இந்த அதிகாலையிலே ஆண்டவருடைய வேத வார்த்தைக்குள்ளே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நீதிமொழிகளின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை இந்த நாட்களை வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களிலே ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்திலே பிறந்திருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே ஒவ்வொரு மனுஷரும் இந்த நாட்களிலே அவருடைய வாழ்க்கையிலே கூட ஒவ்வொரு காரியத்திலேயும் ஒவ்வொரு முடிவு உண்டு என்பதை குறித்து தான் இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை குறித்து சாலமோன் ஞானி இப்படியாக இந்த நாட்களில் எழுதி வைத்துக்கிறார். எப்படி என்றால், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்றைக்கு நாங்கள் நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒரு சிலர் ரதங்களையும் சொத்துக்களையும் பணங்களையும் இந்த நாட்களிலே பாருங்கள், விக்கிரகங்களையும் இந்த நாட்களை நம்பி இந்த நாட்களை காரியங்களை செயல்படுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இன்னொரு கூட்டத்தார், ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள், கர்த்தரிடத்திலே இந்த நாட்களை இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற நம்பிக்கையோடு இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டு வருகிறார். சங்கீதம் 121 எடுத்து பாருங்கள். இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலே இருந்து எனக்கு ஒத்தாசை வரும், என் கால்களை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார் என்று சொல்லி அந்த சங்கீதத்திலே அந்த வார்த்தைகள் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முடிவு உண்டு என்பதைத்தான் நாங்கள் இந்த நாட்களை அறிந்திருக்க வேண்டும். ஆனால் குறிப்பாக அந்த முடிவில் எப்படியாக இருக்க வேண்டுமா இருந்தால், நம்முடைய நம்பிக்கை எப்படியாக இந்த நாட்களிலே நாங்கள் வைத்திருக்கிறோம், யார் மேலே வைத்திருக்கிறோம், எப்படியாக செயல்படுகிறோம் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். அதை குறித்தான் அவர் இந்த மிகுதி பகுதியில் எழுதுகிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு மனுஷனுடைய நம்பிக்கையும் கர்த்தர் இந்த நாட்களிலே வீண் போகாதபடி இந்த நாட்களை காட்கிறார். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே எடுத்து பாருங்கள்,
யோசேப்பு என்ற ஒரு வாலிபன் இருந்தார். அந்த வாலிபனுக்கு தேவன் கொடுத்த ஒரு தரிசனம். அந்த தரிசனத்திலே இந்த நாட்களிலே நம்பிக்கையை இழந்து போகாதபடி அந்த தரிசனம் நிறைவேறும்படியாக பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியிலும் இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த யோசேப்பு ஒரு நாள் அவனுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி அவருடைய தலை அந்த இடத்திலே உயர்த்தப்படுகிறதை பார்க்கிறோம். எகிப்து தேசத்திலே, அதாவது ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியிலே பாருங்கள், ஆண்டவரை இந்த நாட்களிலே அங்கே அவர்கள் அறிந்து கொள்ளாதபடி இருக்கிற அந்த கண்கள் மூடப்பட்ட அந்த ஜனங்கள் மத்தியிலே அங்கே அவனுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி தேவன் அந்த வாலிபனை கொண்டு வந்து இந்த நாட்களிலே ராஜாவினுடைய சபையிலே இந்த நாட்களிலே வைத்து அவனுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி அவனை உயர்த்தி இந்த நாட்களிலே மகிழ்விக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதே விதமாக கர்த்தரை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே என்னதான் சூழ்நிலைகளாக இருந்தாலும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், என்னதான் காரியங்கள் இந்த நாட்களில் இருந்தாலும், யுத்தங்களுடைய செய்திகள் கேள்விப்பட்டாலும், உங்களை குறித்து நீங்கள் யார் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள், என்ன காரியத்துக்காக இந்த நாட்களில் நீங்கள் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை குறித்து கர்த்தர் தெளிவாக இந்த நாட்களை அறிந்திருக்கிறார். சாதாரணமாக உலகத்திலே வாழுகிற மனுஷர்களுக்கு தேவன் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்த இந்த நாட்களிலே அவர்களை இந்த நாட்களிலே நடத்துவாரா இருந்தால், அவரை நம்பி அவரை நேசித்து அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்குரிய நம்பிக்கை ஒருபோதும் இந்த நாட்களிலே வீணாகாது என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே நீங்கள் கர்த்தர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். வருகிற நெருக்கங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் மத்தியிலும் நீங்கள் அவரை மறுபடியுமாய் அவருடைய கரத்தை பிடித்து இந்த நாட்களை நடவுங்கள். இந்த நாட்களிலே அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருங்கள். அவருடைய அபிஷேகத்தை இந்த நாட்களில் அனுதினமும் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தர் இந்த நாட்களை உங்களை காத்து நடத்துவார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே நம்பிக்கை பெருகும்படியாக செபிக்கிறேன். கர்த்தருடைய கரம்தானே கூட நடத்தும்படியாக என் மீட்பரும் என் இரட்சகரும் என் ஆண்டவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் உடைய இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாக்குவதாக. நம்பிக்கையிலே சோர்ந்து போகாதீர்கள். நாட்களிலே நம்பிக்கையை உறுதியாக நாட்களை பற்றி கர்த்தரையே பற்றி பிடித்துக் கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.